இன்னைக்குரிய டிவோஷன் உதாசீனத்தால் வீழ்ச்சி 2 சாமுவேல் 12:9. தாவீது ராஜாவோட வாழ்க்கையில அவன் எப்படி பாவத்துல வீழ்ந்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணுவதற்கு தன்னுடைய இராணுவத்தை தாவீது அனுப்பி வச்சுட்டு அவன் யுத்தத்துக்கு செல்லாம தன்னுடைய அரண்மனையில இருக்கான். ஒரு நாள் ஈவினிங் தாவீது தன்னுடைய அரண்மனையோட உப்பிரிகைக்கு சென்ற போது அங்க பத்சேபாள் ஸ்நானம் பண்ணுகிறத பாக்குறான். அவளை அழைத்து அவளோடு வேசித்தனம் செய்தான். இது ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் போல நமக்கு தெரியலாம். ஆனா பாவம் செய்வது கர்ப்பம் தரிப்பதற்கு ஒப்பாகும்னு வசனம் சொல்லுது. அது சிறிய கருவாக உருவாகி பின்னாடி வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள்ல பாவமாக வெளிப்படுது. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்னு யாக்கோபு 1:15 நம்ம வாசிக்கிறோம். அவன் துணிகரமா இந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாகவே அவனுக்குள்ள இந்த பாவ உணர்வு உருவாகி இருக்கணும். நியாயப்பிரமாணத்துல உபாகமம் 17:17 படிச்சீங்கன்னா அதுல அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ராஜா அநேக ஸ்திரீகளை திருமணம் செய்யக்கூடாது, அதனால அவனுடைய இருதயம் பின்வாங்கி போகும்னு கர்த்தர் சொல்லி இருந்தாரு. ஆனா தாவீது ராஜாவான பிறகு அவன் எருசலேம்ல இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான்னு 2 சாமுவேல் 5 நம்ம படிக்கிறோம். அதனால தாவீது தான் ராஜாவானப்ப கர்த்தருடைய வார்த்தைய அசட்டை பண்ண தொடங்கிட்டான். அதனால அவனுடைய வீழ்ச்சியின் ஆரம்பமும் அங்க ஸ்டார்ட் ஆகுது. தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி அவனை பார்த்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவருடைய வார்த்தைய நீ அசட்டை பண்ணியது என்னன்னு 2 சாமுவேல் 12:9 கேட்கிறாரு. தாவீது தற்செயலாக பாவத்துல விழுந்து விட்டான்னு நம்ம நினைச்சிட முடியாது. தேவனுடைய வார்த்தைய எப்பொழுது உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சானோ அப்பயே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகுது. ஒரு அப்பா இருக்காரு, தன் பையன் கிட்ட எப்ப வெளியில போனாலும் சொல்லுவாராம், ஹெல்மெட் அணிந்துட்டு போ பைக் ஓட்டுறப்பன்னு. ஆனா அவன் தகப்பனுடைய பேச்ச கேட்க மாட்டானா. அவன் போற வழியில ஒரு நாள் திடீர்னு ஒரு மாடு குறுக்க தடுமாறி கீழே விழுந்து அவன் மண்டை உடைஞ்சிடுது. ஹாஸ்பிட்டல்ல அவனை பார்க்க போன அப்பா அப்பாட்ட அவன் சொல்றானா, நான் நேராக தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு மாடு ஓடி அப்படின்னு தன்னை நியாயப்படுத்தி சொல்றான். ஆனா அந்த அப்பா சொல்றாரு, நீ என் பேச்ச கேட்கல, நீ கேட்டிருந்தா உன் மண்டை உடைஞ்சிருக்காதுன்னு சொல்றாரு. எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போது பாவத்துல விழப்போகிறோங்கிறது கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் இததான் நம்ம யோசிச்சு அதை சரி செய்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு அந்த கிருபை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆமேன்.